ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேவையான எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அரைமுடி தேங்காய், தேவையான உப்பு, குழம்பு தூள் எடுத்திருக்கேன். என்னென்ன காய் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு இல்லாதப்போ இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டோம். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காய், வெங்காயம், தக்காளிலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயும் தேங்காயும் மட்டும் இருந்தால் போதும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கத்திரிக்காயை தவிர மற்ற காய் ஒன்றாவே போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் கடைசியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த காய் மட்டும் இல்லை, நம்ம சவ் போடலாம், பீர்க்கங்காய் போடலாம், நல்லாவே இருக்கும். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கடைசியாக தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த குழம்பு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவே கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. இதுக்கு பேர் பொரிக்குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ தட்டு போட்டு மூடிக்கிறேன். காய் வேகட்டும். காய் வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்ல ஒரு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.